சேலம் அடுத்த வேட்டுவப்பட்டி கிராமத்தில் வழி பிரச்சனையில் கூலிப்படையை ஏவி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மயிலேஸ்வரன், நாகேஸ்வரன் ஆகியோர் அடையாட்களை வைத்து 40 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த வழித்தடத்தை மறித்து கம்பி வேலை அமைத்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பழனிசாமி தரப்பினர் 40 ஆண்டுக்கு மேலாக பயன்படுத்தி வந்த வழிப்பாதையை மறித்து கம்பி வேலி போட்டீர்கள் என கேட்டு தடுத்துள்ளார். இந்நிலையில் மயிலேஸ்வரன், நாகேஸ்வரன் ஆகிய 40க்கும் மேற்பட்ட கூலிப்படை கும்பலை அழைத்து வந்து பொக்லைன் இயந்திரம் மூலம் வழித்தடங்களை அழிக்க முயற்சி செய்தார். இதனை தடுத்த பழனிசாமி தரப்பினர் மூதாட்டி, மின்கம்பியால் ஆகியோர் கூலிப்படை இழுத்து தள்ளி அடித்துள்ளனர். இதில் மூதாட்டி, மின்கம்பி மற்றும் சால் ஆகியோர் ரத்த காயம் ஏற்பட்டு எடப்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். காளியப்பன் தரப்பினர் ரோஸ்மா மற்றும் சித்தாய் ஆகியோர் பழனிசாமி தாக்கியதாக கூறி எடப்பாடி அரசு சிகிச்சை பெற்று வருகின்றனர். வழித்தட பிரச்சனையில் கூலிப்படை கும்பல் பெண்களை தாக்கும் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இது குறித்து பூலாம்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.